இயல்பு நிலைக்கு தூத்துக்குடி திரும்பிவிட்டதா என்ற கேள்வி இருக்கும் நிலையில் ஒருபுறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிவாரணப் பொருட்களை வாங்கி சாப்பிடும் நிலை, மற்றொரு புறம் ஸ்நாக்ஸுடன் சினிமா, களை கட்டும் திரையரங்குகளின் கூட்டம். கடும் மழை, ஊரெல்லாம் தண்ணீர், வீடுக்குள்ளே தண்ணீர். மாவட்டத்தில் பல இடங்களில் 5 நாட்களாக மின்சாரம் இல்லாமல், உணவு இல்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல் தூத்துக்குடி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள நிலையில் கவலையின்றி திரையரங்குகளில் ஸ்நாக்ஸுடன் திரைப்படம் கண்டுகளிக்கும் இளைஞர்கள் பட்டாளம். இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ எல்லாருமே மாட்டிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ பிரபாஸோட ஃபேன், ஸோ போய் பார்க்கலாம் அப்படின்னு. 4 நாளாக ஊரே ரொம்ப சம்பித்து போயிருந்துச்சு. பல்வேறு நபர்கள் ஜென்ரலாக இருந்துச்சு. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி இன்னும் நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இது தேட்டர் சிட்டியோட சென்டரில் இருக்கனால இங்கே கொஞ்சம் பெருசாக பாதிப்பு இல்லை. பட் ஆனால் அவுட் சைடு எல்லாமே ரொம்ப பாதிப்பு தான். ஸோ அதனால தேட்டர்லேயும் ஆள் கம்மியாக இருக்காங்க. உங்கள் மாவட்டத்திலே அக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்து தெரு, பக்கத்து வீடுகளில் அந்த மாதிரி தண்ணி புகுந்து அவங்க வெளியே வரக்கூடிய சூழ்நிலைகள், சாப்பிட உணவு கூட இல்லாமல் இருக்காங்கல்ல. ஸோ அப்படி உணவு இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இங்கே தேட்டரில் ஸ்நாக்ஸோட படம் பார்க்குற அனுபவம் எப்படி இருக்குது? இதெல்லாம் நீங்கள் இப்படி கேட்கும்போது தான் சரி ஏதோ கொஞ்சம் யோசிக்க தோணுது. பட் ஆனால் படம் பார்க்க வரும்போது இதெல்லாம் யோசிச்சு வரல. ஸோ நீங்கள் கேட்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நமக்கு ரொம்ப இது லக்ஸுரியாக நம்ம எதாவது பார்த்துட்ருக்கோம். பட் இன்னும் நிறைய பேர் கரண்ட் வரல அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நினைக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இங்கே ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ லீவில் இருக்கிறதுனால அவங்களெல்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இல்லை, சப்போர்ட் பண்ண வந்தீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் பல பேர் சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல், வீடு ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த டைத்தில் ஒரு மூவியை ஒரு ஸ்நாக்ஸோடு என்ஜாய் பண்ணுற அனுபவம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? நல்லா இருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, இங்கே இவங்க மக்களோட போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் நல்லா இருக்கு நிஜமாவே. இல்லை, உங்கள் ரிலேட்டிவோட வீடெலாம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது போகிறதுக்கு, ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லாமே. பட் ஓகே, கொஞ்சம் இப்போ ரெக்கவரி ஸ்டேட்டில் இருக்கிறதுனால இட்ஸ் ஃபைன். ஸோ ட்ரெயின் இன்னிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆனதுனால நாங்கள் உடனே கிளம்பி இங்கே வந்துட்டோம். சரி, இங்கே இவங்களோட இருக்கலாம். பிகாஸ் சென்னையிலையும் நாங்கள் அஃபெக்ட் ஆனதுனால எங்களுக்கு தெரியும் அது எப்படி இருந்தது அப்படின்ட்டு. ஸோ அதனால் இங்கேயும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.